ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் சைக்காலஜி பேப்பர்ல மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது வந்து 4th யூனிட்ல இருக்கு. இப்போ இந்த மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். Psychologists have suggested various points of view regarding the nature of intelligence. அதாவது நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பத்தி சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. All the definitions can be classified under the following three groups. இந்த எல்லா டெஃபினேஷன்ஸுமே எது மூலியமா கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 குரூப்ஸ் மூலியமா தான், இந்த 3 குரூப்ஸ் மூலியமா தான் எல்லாமே கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ability for adjustment or adaptation, ability to learn, ability to carry on abstract thinking. இந்த 3 குரூப்ஸ் மூலியமா தான் இந்த மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஒவ்வொரு டாபிக்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அடாப்டேஷன். அதாவது வந்து இந்த எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அடாப்டேஷன் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்டெலிஜென்ஸ் இஸ் த ஜென்ரல் மென்டல் அடாப்டபிலிட்டி ஃபார் நியூ ப்ராப்ளம்ஸ் அண்ட் நியூ சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப். அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் மென்டல் அடாப்டபிலிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, ஒரு புது ப்ராப்ளம் ஆச்சு, இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றோம் லைஃப்ல அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில டே டு டே வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்றோம், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம், எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் இல்லையா? இதுதான் வந்து அடாப்டபிலிட்டி. இது வந்து ஒரு ஜென்ரல் மென்டல் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தஸ் மோர் இன்டெலிஜென்ட் பர்சன் இஸ் ஒன் ஹூ கேன் மோர் ஈஸிலி and more extensively vary his behavior as changing conditions demand. அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் எப்படி வந்து ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றாங்க, அந்த சுச்சுவேஷன்ஸை டீல் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா அவங்களோட பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. இப்போ இங்க வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, அங்கனக்குள்ள அவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும், அங்கனக்குள்ள எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு லேர்ன். எபிலிட்டி டு லேர்ன் இதுல என்ன சொல்றாங்கன்னா, திஸ் வியூ பாயிண்ட் எம்பசஸ் த எபிலிட்டி டு லேர்ன். இந்த வியூ வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா, எபிலிட்டி டு லேர்ன் எப்படி, அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கான எபிலிட்டியை எம்பசஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் த எக்ஸ்டென்ட் டு விச் ஹீ இஸ் எஜுகேட்டபிள். அதாவது வந்து ஒரு ஒரு நம்ம எஜுகேட்டபிள் அப்படிங்கிறது எதை வச்சு அப்படின்னா, அவங்களோட ஐக்யூ வச்சுதான், இன்டெலிஜென்ஸ் வச்சுதான். ஓகேவா? அதை வச்சுதான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? The more intelligent a person, the more readily and extensively he is able to learn and enlarge his field of activities and experience. அதாவது வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, சீக்கிரமா குயிக்கா வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஹி இஸ் ஏபிள் டு லேர்ன் அண்ட் என்லார்ஜ் ஹிஸ் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து சீக்கிரமா படிச்சு எல்லா விஷயத்தையுமே கத்துப்பாங்க. அதன் மூலியமா வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ், அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இதன் மூலியமா சீக்கிரமா படிச்சுப்பாங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட் திங் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு கேரி ஆன் அப்டிராக்ட் திங்கிங். அதாவது அப்டிராக்ட் திங்கிங் அதை வந்து எப்படி கேரி பண்றோம் அப்படிங்கிற வச்சு அதைத்தான் பார்க்க போறோம். ஹியர் எம்பசிஸ் இஸ் லேட் ஆன் த எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் கான்செப்ட் அண்ட் சிம்பிள்ஸ் இன் டீலிங் வித் சிச்சுவேஷன்ஸ். அதாவது வந்து யூசஸ் ஆஃப் கான்செப்ட், அதாவது வந்து ஒரு கான்செப்டை, ஓகேவா, அது வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம், அதை எப்படி வந்து நம்ம டீல் பண்றோம் அப்படிங்கிறத வந்து
effective மேனர்ல வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த அப்டிராக்ட் திங்கிங். அதாவது வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து அப்டிராக்ட் திங்கிங். Especially presenting a problem to be solved through the use of verbal and numerical symbol. அதாவது வந்து குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா எதன் மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா verbal and numerical symbols மூலியமா நம்ம சால்வ் பண்றோம். ஓகேவா? And the three categories of definition of intelligence stated above are not exclusive of each other but are inclusive and interdependent on each other. அதாவது வந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ability for adjustment or adaptation, ability to learn, ability to carry on abstract thinking, இந்த மூணுமே வந்து எப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது கிடையாது. ஓகேவா? அதுல வந்து எந்த டவுட்ஸுமே கிடையாது. இது எதுவுமே வந்து ஈச் அதர் வந்து இன்க்ளூசிவ் கிடையாது. ஆனா இன்டர்டிபெண்டண்டா தான் இருக்கு. ஒண்ணு இன்டர்டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. நோ டவுட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் தீஸ் கேட்டகரிஸ் அப்பியர் குவிட் டிஃபரன்ஸ். இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே இல்ல, மூணுமே வேற வேற கருத்து தான், ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் உடைய டெஃபினிஷன்ஸ் யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த சைக்காலஜிஸ்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் பத்தி என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூவர்டுங்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, he speaks of intelligence as the ability to start and sustain in spite of emotional interference activities that are difficult, novel and useful in economical manner அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதுல வந்து சஸ்டெயின் தங்குறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் இமோஷனல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கணும், ஆக்டிவிட்டிஸ் தட் ஆர் டிஃபிகல்ட், அதாவது டிஃபிகல்ட்டான ஆக்டிவிட்டிஸ் நாவல் அண்ட் யூஸ்ஃபுல் இன் எக்கனாமிக்கல் மேனர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் செகண்ட், a very comprehensive and widely accepted definition of intelligence has been given by Wexler. அதாவது வெக்ஸ்லரோட definition of intelligence அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which he states intelligence is the aggregate or global capacity of an individual to act purposefully. அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து குளோபலி வந்து ஒரு இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி தான் அப்படின்னு சொல்றாரு. பர்பஸ்ஃபுல்லாவே ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாரு. டு திங்க் ரேஷனலி அண்ட் டு டீல் effectively with the environment. அதாவது ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு எஃபெக்டிவா ஒரு ரேஷனலி அவங்க வந்து எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு வெஸ்க்லர் சொல்றாரு. all three major viewpoints என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, adjustmental or adaptation ability, ability to learn, ability to carry on abstract thinking, இது மூணு தான் மேஜர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபர்ட் பினட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபர்ட் பினட் கன்சிடர்ஸ் இன்டெலிஜென்ட் அஸ் இன்வால்விங் சச் எபிலிட்டிஸ். இந்தந்த எபிலிட்டிஸ் இருந்தாதான் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்றாரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங், ஒரிஜினாலிட்டி, பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம், இதெல்லாம் இருக்கணும் ஒரு பர்சனுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ மீனிங் ஆஃப் டெஃபினிஷன்னா என்ன, மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு குயிக் ரிகேப் பார்த்துடலாம். அதாவது வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து வேரியஸ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாங்க இன்டெலிஜென்ஸ் பத்தி. பட் மேஜர்லி வந்து இந்த 3 குரூப்ல தான் வந்து எல்லாமே கிளாஸிஃபை பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அடாப்டேஷன், எபிலிட்டி டு லேர்ன், எபிலிட்டி டு கேரி ஆன் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், இது 3 தான். எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அடாப்டேஷன் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டே டு டே லைஃப்ல வந்து ஒரு நியூ ப்ராப்ளமோ சுச்சுவேஷனையோ நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி போறோம், அட்ஜஸ்ட் ஆகி போறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா வந்து அவங்களோட பிஹேவியரை அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? எபிலிட்டி டு லேர்ன்னா என்னன்னா,
ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் வந்து எப்படி இது பண்றாங்கன்னா அவங்க படிப்பு மூலியமா அவங்க எவ்வளவு குயிக்கா படிக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரமா வந்து லேர்ன் பண்றாங்க, அதை வந்து அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் வந்து இந்த எபிலிட்டி டு லேர்ன் இதுல வந்து ஜட்ஜ் பண்றாங்க. அண்ட் தேர்ட் வந்து எபிலிட்டி டு கேரி ஆன் அப்ட்ராக்ட் திங்கிங். இந்த அப்ட்ராக்ட் திங்கிங் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்செப்ட் இதுல வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சிச்சுவேஷனோட எப்படி டீல் ஆகுறாங்க பர்சன்ஸ் அப்படிங்கிறது தான். அவங்க வந்து வேர்பலாவும் நியூமெரிக்கலாவும் அந்த சிம்பிள்ஸை வச்சு எப்படி வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அண்ட் இதுல வந்துட்டு இந்த மூணுமே வந்து ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது கிடையாது. பட் எந்த டவுட்டுமே கிடையாது, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்டூவர்ட் வந்து என்ன வந்து சொல்றாரு, டிஃபைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் இமோஷனல் இன்டர்ஃபரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தட் ஆர் டிஃபிகல்ட், நாவல் அண்ட் யூஸ்ஃபுல் இன் எக்கனாமிக் மேனர்னு சொல்றாரு. பெஸ்க்லர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் குளோபலி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய கெப்பாசிட்டி வச்சுதான் மதிப்பிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் வந்து ஆல்ஃபர்ட் பினட், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சில எபிலிட்டிஸ் வச்சிருக்காரு. அது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஒரிஜினாலிட்டி, பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம். இந்த 4 மூலியமா தான் ஒரு பர்சனுடைய ஐக்யூ வந்து டெஸ்ட் பண்ணப்படுதுன்னு சொல்றாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் த சேனல்.